நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம பணக்காரன் ஆகணும், நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரும் வெளிய சொல்லிக்கலாம், எனக்கு பணத்து மேல ஆசை இல்ல, பணம் மட்டும் இருந்தா போதுமா அப்படி இப்படின்னு ஏதாவது அதுக்கு காரணங்கள் ஏதாவது சொல்லிக்கலாம். எனக்கு பணத்து மேல ஆசை இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். அத நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேங்க. கண்டிப்பா எல்லாருமே பணக்காரன் ஆகணும். எல்லாருமே பணம் நிறையா சேர்த்து வைக்கணும். பணம் இல்லாம கண்டிப்பா இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. பணம் இல்லைன்னா இப்போல்லாம் யார் மதிப்பாங்க சொல்லுங்க? யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒரு சொந்தக்காரங்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும், ஏன் பெத்தவங்களா கூட இருந்தாலும் பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் மதிப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்லுங்க உடனே எல்லாரும் அப்படி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. நான் எல்லாரையும் சொல்ல, ஆனாலும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 98% இப்படி தான் இருப்பாங்க. பணத்தை வச்சு மட்டும்தான் நம்மளுக்கு மதிப்பாங்க. பணத்தை வச்சு தான் நம்மளை எடை போடுவாங்க. நம்ம வீடு எப்படி வச்சுருக்கோம், சொந்த வீடா வாடகை வீடா, நம்மக்கிட்ட கார் இருக்கா, இல்லை பைக்கில் போகிறோமா, இதெல்லாம் வச்சு தான் நம்மளை வந்து மதிப்பிடுவாங்க. நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகும்போது ஒரு நிறைய நகை போட்டு போகிறோமா, நம்ம எப்படி இருக்கோம் என்னன்னு நம்ம தோற்றத்தை வச்சு தான் அவங்க மதிப்பிடுவாங்க. மற்றபடி மனுஷனுக்கோ குணத்துக்கோ எல்லாம் இந்த காலத்தில் வேலையே கிடையாதுங்க. எல்லாருமே பணம் 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 அந்த கண்ணோட்டத்தில் தான் இருப்பாங்க. உறவுகளுக்கோ மனுஷங்களுக்கோ எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால் பணம் மட்டும் இருந்தால் போதுமா, பணம் தான் என்ன பெரிய விஷயமா, பணத்தை வச்சு என்ன பண்ணிட முடியும் அப்படி இப்படின்னெல்லாம் கேள்வி இருக்கும். அதை வெளியே வேணால் பேசிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பணம் தான் எல்லாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் எப்போவுமே மறந்துடாதீங்க. பணம் கண்டிப்பாக முக்கியம். ஆனால் இப்படி பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை மட்டும்தான் எல்லோரும் வச்சுருப்போமே தவிர, அது எப்படி ஆகணும், எப்படி ஆக முடியும் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. நம்ம பண்ணுற சில தவறுகள்னால கண்டிப்பாக நம்மளால் பணக்காரன் ஆகவே முடியாதுங்க. அதில் முதல் தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேலைக்கு போகிறது. அடுத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகிறது. நீங்கள் இதை பண்ணி நீங்கள் எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? வேணால் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அதை வச்சு ஒரு லோன் போட்டு நீங்கள் ஒரு வீடு வாங்கலாம், இல்லை இஎம்ஐயில் கார் வாங்கலாம். இதை தான் பண்ண முடியும். நீங்கள் சம்பளம் வாங்கவும், இஎம்ஐ கட்டவும், மீதி பணத்தில் குடும்பத்தை ஓட்டவும் இதுக்கு தான் கரெக்டாக இருக்குமே தவிர, நீங்கள் வந்து அதை வச்சு பணக்காரனாக முடியாது. பணக்காரனாக இருக்கிற மாதிரி காட்டிக்க தான் முடியும். நானும் பணக்காரன் தான், நானும் கார் வச்சுருக்கேன், நானும் வீடு வச்சுருக்கேன். ஆனால் அது எல்லாமே கடனில் தான் இருக்கும். அது வந்து பணக்காரனாக காட்டிக்கிறது தானே தவிர பணக்காரனாக இருக்கிறது கிடையாது. நீங்கள் வேலைக்கு போய் பணக்காரனாக ஆகவே முடியாது. நான் ஒரு 50,000 சம்பளத்துக்கு போகிறேன், 1,00,000 சம்பளத்துக்கு போகிறேன். நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் போங்க. ஆனால் நீங்கள் அந்த 1,00,000த்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் செலவுகளையும் நீங்கள் அந்த 1,00,000த்துக்கு தகுந்த மாதிரி செலவுகளை அதிகப்படுத்திக்குவீங்களே தவிர, அதை சேர்த்து வச்சு பணக்காரனாகணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க தோணாது. அப்படி ஆகவும் முடியாது. அடுத்தவங்ககிட்ட போய் வேலைக்கு போய் பணக்காரனாகிற மாதிரி இருந்தால் எல்லாருமே பணக்காரன் ஆயிருக்கலாமே. ஆனால் அது முடியவே முடியாதுங்க. நீங்கள் 1,00,000 சம்பளம் வாங்கினாலும், ஐடியில் போய் 2,00,000 வாங்கினாலும், என்ன ஆனாலும் அதுக்கு தகுந்த செலவுகள் உங்களுக்கு இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கியிருக்கேன், கார் இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இஎம்ஐலேயே நீங்கள் 75,000 80,000 செலவு பண்ணுவீங்க. அப்புறம் எங்கேருந்து பணக்காரன் ஆகிறது? வெளியே சொல்லிக்கலாம் எனக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வருது அப்படின்ட்டு. அதனால் வேலைக்கு போய் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிட்ருக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த ரியல் எஸ்டேட்டில் போடலாம், ஏதாவது இடம் வாங்கி விடலாம், இல்லை நம்ம ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், இந்த மாதிரியும் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே அது வந்து கரெக்டாக அமையாது. ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க, நான் பாருங்கள் இடம் நான் அப்போ வாங்கி போட்டேன், இப்போ எனக்கு அது வந்துட்டு கோடிக்கணக்கில் போகுதும்பாங்க. நான் வாங்கும்போது செண்டு 5,000 ரூபாய்க்குன்னு தான் வாங்கினேன், இப்போ பார்த்தா ஒரு செண்டு 50 லட்சம் போகுது.
80 லட்சம் போகுது அப்படிம்பாங்க. அது எல்லாருக்கும் அமையுமான்னு கேட்டிங்கன்னா அமையாது. அதனால் ரியல் எஸ்டேட்டில் போட்டாலும் நம்ம அவங்கள மாதிரி பணக்காரராயிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். அது எல்லாமே பாசிட்டிவாக போய் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு ரொம்ப அதை பற்றின நாலேஜ் இருக்கணும் நமக்கு. அதுக்கப்புறம் அதில் போய் இறங்கணும். அப்படி இறங்குனா தான் ஓகே. அதுவுமே ஒரு லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போகும்போது தான் உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராஃபிட் இருக்கும். அதனால் தெரியாமல் அதுலேயும் இறங்காதீங்க. சரி, ஓகே, நான் இப்போ இதெல்லாமே பண்ணலை, அப்போ நான் எப்படி தான் பணக்காரன் ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வழி பிஸ்னஸ் பண்ணுறது தாங்க. பிஸ்னஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே நீங்கள் ஒரு ரிஸ்க்குள்ளே தான் போகிறீங்க. ஏன்னா வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன். அதில் நீங்கள் எந்த முதலீடும் போட வேண்டியதில்லை. எதுவுமே அதில் லாஸ் ஆனாலும் நீங்கள் பெருசாக பாதிக்கப்பட போகிறதில்ல. அதனால் அது உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஓகே, அடுத்தவங்க கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோமா, ஏதோ நம்மளுக்கு கொடுத்த வேலையை மாங்கன்னு செய்கிறோமா, மாதமான ஒரு சம்பளம் வருதா, குடும்பத்தை ஓட்டுறோமா அப்படிங்கிறது கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் இதுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி பணக்காரன் ஆகிறது? அப்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே நீங்கள் ரிஸ்க்குள்ளே போகணும். ஆனால் இப்போ எல்லாருமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் விரும்புறது இல்லைங்க. ஏன் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம இப்படியே இருந்துக்குவோம், இந்த சம்பளம் போதும், நம்ம குடும்பத்தோட கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கலாமே தவிர நம்ம ஆசைப்படுற மாதிரி பணக்காரனாலாம் ஆக முடியாது. அப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸை ரிஸ்க் எடுத்து இறங்கணும். ஓகே, நம்ம துணிஞ்சு இறங்கலாம், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்காக நம்ம அதை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சுட்டு அதுலேயே முழு மூச்சாக இறங்கணும். சும்மாலாம் இல்லைங்க. நம்ம சொந்த தொழில்னா ஐயோ அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போனால் தான் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், சொந்த தொழில் தொடங்கினா ஜம்முன்னு உட்காந்துக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. சொந்த தொழில் தொடங்கினா நீங்கள் அதுக்கு மேலே வேலை செய்யணும். ராத்திரி பகல்னு பார்க்காம நீங்கள் வேலை செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் சொந்த தொழிலையும் உங்களால் நிற்க முடியும். அப்போது ஒரு பிஸ்னஸ்னு தொடங்குறீங்கன்னா இந்த மாதிரி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதையவே முழு மூச்சாக எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களை ஒரு நாள் பணக்காரன் ஆக்கும். அதுக்காக எடுத்த உடனே நான் பணக்காரன் ஆயிடணும் அப்படின்ட்டுலாம் பிஸ்னஸ் தொடங்கியாச்சு, நான் இன்றைக்கி ஒரு கடை ஓப்பன் பண்ணிட்டேன், நான் அடுத்த மாதத்துலேருந்தே எனக்கு லட்சமாக வருமானம் வரும்னா இல்லை. அதுக்கு நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பல்ல கடிச்சிட்டு நீங்கள் வேலை செய்யணும், ரொம்ப உழைக்கணும். அதிலிருந்து வர்ற வருமானமெல்லாம் உங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டு செலவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி என்ன ப்ராஃபிட் வந்தாலும் அந்த பிஸ்னஸ்லேயே திரும்ப போட்டுகிட்டே இருங்க. அப்படி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, நினைக்கிறவங்க இதை நான் சொன்னதை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 200 கிராம் தங்கம் ஈஸியாக சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்.